ஒன்று ஜியோ பாலிட்டிக்ஸ்லையும் இப்போ பாகிஸ்தானுக்கான செய்தியாக நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறதா, உலக நாடுகளுக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குதா? ஐக்கிய நாடுகள் சபையும் கூட இதில் தலையிட்டிருக்கிறாங்க, ஐநாலையும் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? வணக்கம். நம்ம போன தடவை பேசும்போதே சொல்லியிருக்கேன், நான் அரசாங்கம் முடிவு எடுத்து ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுப்பாங்க. அது எந்த மாதிரி நடவடிக்கைங்கிறது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனால் இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டிவி சேனல் எல்லாம் சொல்லும்போது மக்கள்கிட்ட இது ஒரு பேனிக், அதாவது ஒரு சுச்சுவேஷனை ஒரு உண்டாகக்கூடாது. இது இப்போ 1971 நடந்த வார் வேற மாதிரி, இப்போ உள்ள நடக்கக்கூடிய வார்கள்லாம் வேற மாதிரி. ஏன்னா இப்பெல்லாம் ட்ரோன் அட்டாக் பண்றாங்க. ஸோ அதனால தான் இந்த சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் நடந்துகிட்டு இருக்குது. அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பதில் தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்து தான் நம்ம மக்களும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அவங்க இந்த மாதிரி ஒரு அட்டாக் எந்த மாதிரி இருக்குங்கிறத இந்த ட்ரில் பண்றாங்க. அதனால ரொம்ப பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஆனால் கவனமா இருக்கும். இன்டர்நேஷனல்ல பார்க்கும்போது கடந்த ஒரு 10 நாளாவே இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா உலக தலைவர்கள்ட்டும் முக்கியமான உலக தலைவர்கள்லாம் பிரைம் மினிஸ்டர் கூட பேசியிருக்காங்க, ஃபாரின் மினிஸ்டர் கூட பேசியிருக்காங்க. நேற்று கூட, அதாவது மண்டே, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் க்ளோஸ் டோர் மீட்டிங் நடந்திருக்கு. பாகிஸ்தான் நான் பெர்மனன்ட் மெம்பர். அந்த மீட்டிங்ல பாகிஸ்தான் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இந்தியா அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லா நாடுகளுக்கும் தெரியும், நமக்கும் அழுத்தம் இருந்துகிட்டு இருக்குது. ஆனா நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை கண்டிப்பா இருக்கும்ட்டு எதிர்பார்க்கறாங்க எல்லாரும்.